அப்போ எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து இதா இருப்பாங்க. அப்படி ஏதாவது மிரட்டல்கள் எல்லாம் வந்திருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்க போயிட்டேன். ஜாலியாக நடிக்கிறோமேன்ட்டு அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது லேடிஸ் திட்டினாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து ரேவதி கேரக்டர் வந்து என்னை அடிக்கணும், வாயை பிடிச்சி கிள்ளின்றாங்க. இப்படி வச்சுட்டாங்க. வச்சு சினிமாவில் வரும்போது ஹீரோ வில்லன் காமெடி இது 3 இன்னும் 4வது ஒன்று தி அதர் மேன். விஜய் சேதுபதி பண்ணுறதுல தி அதர் மேன். நான் அதுக்கு தான் உட்காந்துருந்தேன் 20 வருஷமா. ஃபேமஸ் அந்த ஸ்லாங் பேசுவார்ல கமல் சார். அப்போ நீங்கள் லைவ்லையும் பார்த்துட்டு எப்படி சார் இருந்துச்சு? கமல் சார் பிலீவ்ஸ் இன் ஆன்சாம்பிள் ஆக்டிங் சொன்னார். நிறைய பேர் உட்காந்து ஆக்ட் பண்ணுறது. அடி கவுண்டர், நீ பேசு கவுண்டர், படார் வரணும், ஒரே டேக் தான் போதும். அதில் வந்து ரேவதியை குளிக்கிற சீனை நான் பார்க்குற மாதிரி அது தனியாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி அது தனியாக ரூமில் உட்காந்து சொன்னார், இது மாதிரி ஒரு மென்டல் கேரக்டர், இதை பார்த்து ரசிக்கிறோம் ஒவ்வொரு அங்கத்தையும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதில் பார்த்து அந்த மாறுகன்னு ஒரு மாதிரி மென்டல் அஃபெக்டான பையன் மாதிரி இருக்கிறது, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணினீங்க? கமல் சார் பண்ண 16 வயசு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதில் ஆத்தா ஆடு வளர்த்தா கொள்ளுங்க, அதில் ஆத்தா கூப்பிட்டு இல்லை மாற்றுவாங்க. இதுவே தமிழ் சினிமாவில் எனக்கு என்ன கேரக்டர் எழுதுறதுங்கிறது ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. முருகதாஸ் கரெக்டாக எழுதிட்டாரு ரொம்ப நாளாக. வஞ்சர் தந்தத்துக்கு பிகாஸ் நான் நையண்டிதர் பண்ணனால ஹியூமருக்கு ஆங்கிள் ஃபிட் ஆகிடுச்சு. அந்த படத்தில் 80% ஸ்பாட்டில் பண்ணேன். ஆனால் ட்ராலி மொத்தம் இழுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 பேர் டெட் பாடி பார்க்குற டயத்தில் இந்த பேக் தூக்கி அந்த லாண்ட்ரி சேம்பரில் தள்ளி விட்டு இப்படிலாம் பண்ணிக்குவேன். அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் பண்ணுறது அக்கறமா. அப்போ கமல் ஷூட்டிங் போது என்கிட்ட கேட்டார், யூகி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க டேலாக்லாம் என்ன பண்ணலாம்? இல்லை சார், எங்கள் MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதாவது நீங்கள் 42 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் வந்து 42 வருஷம் கடந்திருக்கீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சர்வே பண்ணிருக்கீங்க. இந்த 40 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ தமிழ் சினிமாவில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? சினிமாவில் வந்து என்ன கற்றுக்கிட்டோன்றதில் டெய்லி கற்றுக்கிறோம். வித்தியாசமான ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து வரும்போது ஒவ்வொருத்துக்கிட்ட புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா எல்லா ஜெனரேஷன் கூட பிளெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் இல்லையா. அது ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை எங்களையும் அவங்களுக்கு பிடிக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமான. கை கொடுக்கும் கை படத்தில் வந்து சின்ன சார் வந்து அப்படி ஒரு ரோல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து இதாக இருப்பாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல்கள் எல்லாம் வந்திருக்கா சார் அப்போ அந்த காலகட்டத்தில்? ஏன்னா எல்லாமே உண்மை நினைப்பாங்களா அப்போ படத்தில் காட்டுறதுலாம்? கண்டிப்பாக அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்க போயிட்டேன். ஜாலியாக நடிக்கிறோமேன்ட்டு பார்க்கும்போது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. டேன்றான். என்னடா கத்துறாங்க. நல்ல வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்கப் வந்து டிஃப்ரெண்ட்டு. கண்ணு ஒரு மார்கம்னா மேக்கப் ஷார்ட் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இப்போ ஷோ ரிலீஸ் அப்போ முடியலாம் வளர்ந்துருச்சு. ஆனால் நம்மளை அவ்வளோ ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணாமல் பட் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு படம் ஆச்சுன்னா பார்த்தா அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது லேடிஸ் திட்டினாங்க. ஏன்னா ஒரு குருட்டு பொண்ணை வந்து கெடுக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல வேலை எங்கள் வீட்டில் யாரும் ஆக்ஷன் போடல. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னம்மா அப்படி திட்டுறாங்கன்னு டபால்னு என்ன ஆச்சு, படம் முடிச்சுட்டு போகும்போது அது இப்போ இதிலே போட்டுருந்தாங்க பத்திரிக்கையிலலாம். ஒருத்தன் தூக்கி பாப்கார்ன் இது கவரெல்லாம் தூக்கி மேலே அடித்தான். மேலே அடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னடா, அப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் யாரும் அந்த படம் முடிச்சிருந்தா விஷலாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணோம். இது மேலே இருந்தால் பேஜாரு பைக்கில் ஏறி வந்துட்டோம். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா அது எப்படி பாதிச்சதுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு வாட்டி அந்த படம்லாம் முடிஞ்சு ஒரு 2 மாதம் இருக்கும். அப்போ நான் பைக் தான் வச்சுருப்பேன். பெட்ரோல் போட்டு போகும்போது இன்னொரு பின்னாடி வந்து ஒரு பைக் வந்து நின்றுது. வந்து நின்னா அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, பாஸ் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க பாஸ். என்னென்ன இது மாதிரிலாம் பண்ணாத, என்ன நல்லா இல்லை, நான் என்ன பண்ணேன் இது மாதிரி பண்ணல, அது மாதிரி ரோலில் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த ரோலில் கை இல்லை அது நடிப்பு, ஆனால் ஒருத்தர் பண்ணாதீங்க பாஸ். அதாவது அவனுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அந்த கேரக்டர் ரேவதி கேரக்டர் வந்து குருட்டு கேரக்டராக இருக்குது. அதை போய் கெடுக்கிறதுக்கு இவன் காரணமாக பண்ணாதான்றான். ஸோ அந்த அளவுக்கு பாதிக்கிறது ஆல் த அதுதான் மகேந்திரா சொன்னார், இதை விட உனக்கு என்ன கிரெடிட் வேணும் சொல்லிட்டு மகேந்திரா சார் சொன்னால் இதாண்டா பாராட்டு உனக்கு. கண்டிப்பாக இந்த ரோல் வந்து ஒரு நல்லபடியாக உனக்கு வரும்னு நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு, எப்படி 84 இது வருது, ஆஃப்டர் 4 ஆமாம் 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடித்தேன். அப்படியே அந்த இமேஜே மாறின கேரக்டர் இதுன்னு. இதே கேரக்டரை பாசிட்டிவாக இருந்தது கிழக்கு வாசல். சூப்பர் சார். அது வந்து கிழக்கு வாசல் வந்து பாசிட்டிவாக வந்து அந்த மாக்காங் கேரக்டர்னு பண்ணி அவ்வளோ பேர் வந்து உடனே அந்த படத்தினுடைய ஒரு இம்மிடியட்டாக சின்ன பிள்ளைன்னு அதே ரேவதி கூட கிழப்பார் கை கொடுக்க வில்லனாக நடிச்ச ரேவதி கூட, கிழக்கு வாசல் அது பாசிட்டிவாக நடிச்சது ரேவதி கூட, அதுக்கப்புறம் பார்த்தா இதே இன்னொரு பாசிட்டிவாக நடிச்சது சின்ன பொண்ணு. அந்த 2 வந்தவங்க
கிழக்கு கிளாசிக்கல் ஃபில்ம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் ஆர்வி உதயகுமார் கிளாசிக்கல் ஃபில்ம். அது இளையராஜாவுடைய பாடல்கள் கேட்கவே வேண்டாம். அது இல்லையா, அது எம்எஸ் மது இருந்தார் ரைட்டரு. நல்லா அந்த மாதிரி மக்களுக்கு பசங்களுக்கு பாடம் நடத்தும்போது டெக்ஸ்ட் புக் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங் கிழக்கு வாசல் தான் எடுத்தோம். நிறைய பேர் வந்து சாரி சார், இப்போ எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு ஆ இந்த 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 1 2 3 4 வர பிரச்சனை தான். எது நம்பர் 5th ரேங்க் நினைக்கிறேன் கேட்கறதே பாருங்க. அது ஏன் ஒன்னா இருக்கணும்? அது 5 எல்லாமே அந்தந்த அவங்க நாட்டு அவங்க ராஜாங்கிற மாதிரி. இப்படி கூட சொல்லலாம். தேவர் வந்து தேவர் கம்யூனிட்டி, கிழக்கு வாசல் கவுண்டர் கம்யூனிட்டி. அப்பெல்லாம் கம்யூனிட்டி ஃபீலிங் கிடையாது. இப்போ அது மாதிரி தான் பிரிச்சுக்கிறாங்க. சார் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த கை கொடுக்கும் கையில உள்ள வரீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுல பார்த்தா அந்த மாறுகண்ணு ஒரு மாதிரி மென்டல் அஃபெக்டான பையன் மாதிரி இருக்கிறது. அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா, மகேந்திரன் சார் வந்து வேலை வாங்குறது அப்படி வேலை வாங்குறது ஃபிலிம் லெவலில் ஷூட் பண்ணிருப்பாங்க. நீங்க என்னெல்லாம் சார் பண்ணீங்க? அப்போ போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது அந்த கேரக்டரை பற்றி சொன்னாங்க. இது மாதிரி ஒரு மென்டலே இருக்காது மாதிரி இருக்கணும். அதுக்கு சில படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்போல்லாம் வீடியோலாம் கிடையாது. இல்லை, எனக்கு பார்த்த படங்கள் ஞாபகம் இருக்குது. கமல் சார் பண்ண 16 வயதினில், அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி இருந்தேன்னா இல்லை ஆத்தா கூப்பிட்டது இல்லை மாற்றுவாங்க அப்படின்னு நான் அதை நம்ம ஸ்டைல் இருக்கணும்னு. ஸோ இது அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ராமண்டியும் 16 வயதிலே ஜப்பானி கேரக்டர். அது இதில் வில்லன்னா வந்து ப்ரெசன்ட் பண்ண. பட் மகேந்திரன் சார் எப்படின்னா பண்ணுன்னு ஸ்லைட்டாக சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுப்பாரு. நல்லா இல்லைன்ற நல்லா இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணணும். அவர் வந்து நடிச்சுலாம் காட்ட மாட்டார், நடிச்சு காட்டவே மாட்டார், சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னால் நம்ம புரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் சொல்லுவார், திட்டலாம் மாட்டார். சில நேரத்தில் வந்து திட்டுவார். அதாவது ஒரு இடத்துல வந்து ரேவதி பிடிச்சிடுவா என்ன, நான் தான் அது ஏற்பேன், அந்த இது கெடுக்கிறதுக்கு காரணம் நான் தான் பிடிச்சிட்டேன். அப்போ வந்து பிளைண்டு கேரக்டர் வந்து என்னை அடிக்கணும். அடிக்கும்போது அடின்றார் அவர். அது அந்த அம்மா பயப்படுது அடிக்கிறதுக்கு. அதில் என்ன வேணா வாயை பிடிச்சி கிளின்றாங்க. வாயை பிடிச்சி கிளிக்கிற மாதிரி இந்த ஷார்ட் இப்படி வச்சுட்டாங்க. வச்சுப்பாப்பா இந்தா அவங்க இப்படி வச்சேன்னா நான் ஐயோயோன்ற காத்துற அடின்றா போட்டு நெஞ்சில் அடித்து நீங்கள் இங்கே ஒரு இது வடு இருந்தது. ரொம்ப கிட்டத்தட்ட 6 மாதம் இருந்தது. கீழிச்சு போட்டு அடிக்கணும் அந்த. ஏன்னா ஜனங்களுக்கு அது பிடிக்காதுல்ல. இவன் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு அடிச்சு கிளைமேக்ஸில் பார்த்தா மாடு குத்தம். எனக்கு வேறு இந்த மாடு குத்துறது பயம் வேறு வந்து அடிச்சிருந்தேன். அது வந்து ரிவர்ஸ் ஷாட் தான் இருந்தாங்க. அதனால் அது வந்து அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அந்த கேரக்டர். ஏன்னா அவன் அவ்வளோ கொடுமைக்காரன்னு கஷ்டப்படுத்துறது வந்து அந்த படத்தில் காமிச்சார். அந்த விஷயத்தில் வந்து மகேந்திரன் சார் வந்து ஐயோ விடவே மாட்டார். 4-5 ஷாட் எடுப்பார். அதில் வந்து ரேவதியை குளிக்கிற சீனை நான் பார்க்குறேன். ஆமாம், அது தனியாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் மகேந்திரன் சார். லேடிஸ் குளிக்கும்போது இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பார்ட்டாக பார்க்குற மாதிரி அதை ஃபீல் கொடுக்கணுன்ட்டு நான் அந்த ஸ்பாட்டில் சொல்ல முடியாதுன்ட்டு எப்படி அது தனியாக ரூமில் உட்காந்து சொன்னார். இது மாதிரி ஒரு மென்டல் கேரக்டர், இதை பார்த்து ரசிக்கிறோம் ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தது என்ன அப்படியே மைண்டில் வச்சுட்டு தான் நான் பண்ணேன். அவர் கடைசியில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஷார்ட் பண்ணி அப்படின்றார். இதெல்லாம் சொல்லி கொடுத்தா உடனே பிடிச்சிப்பேன்ற மாதிரி. இல்லை சார், நீங்கள் சொன்ன விதம் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவ் ஆகும். That's a great, of course, a legendary director. மறக்க முடியாத ஒரு இயக்குனர். அப்போ உள்ள தமிழ் சினிமாக்கும் இப்போ உள்ள தமிழ் சினிமாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்லாம் பார்க்குறீங்க? ஏன்னா அப்போலாம் தீபாவளிக்கு ஒரு 8 படம் வரும். 8 படமே வந்து யார் நடித்தாலும் வந்து மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட ஹீரோ வந்து அந்த படம் வந்து அந்த படம் மட்டும் தான் வரும். மற்ற படத்துக்கு வந்து அட்ரஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாறுபாடு எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்கட்டில் மக்களை தேட்டர் கொண்டு வரதுக்கான ஒரு டூல் தான் ஒரு ஸ்டார். The star can be anything. பூ ஒன்று போயிலானது, இது தாண்டா போலீஸ். பூ பெண்களை வைத்து ஹிட் ஆன படம் தான் ரொம்ப ரேர். அது விஜயசாந்தி வச்சு ஹிட் ஆனது. ஏன்னா அந்த டாபிக் வாஸ் பாலச்சந்தர் எடுப்பார். பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை. பாலச்சந்தர் வாஸ் த ஸ்டார். பாலச்சந்திரன் அரங்கேற்றம் அந்த சப்ஜெக்டே ஒரு ஸ்டார். ஸோ நீங்கள் புத்தி சாத்தியத்தை எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கேன் பி அ ஸ்டார், அன் ஆக்டர் கேன் பி அ ஸ்டார். யாருமே இல்லைனாலும் இளையராஜா இஸ் த பிக் டைம் ஸ்டார். யார் வேணா நடிக்கலாம். அது மோகனா நடிக்கலாம், ராமராஜ் நடிக்கலாம். ஒரு மாடு ஒரு பால் கறக்கிறதுக்கு ஒரு இது, மோகனா கையில் ஒரு மைக், சூப்பர் ஹிட் படம். பிகாஸ் இளையராஜா இஸ் தேர் as a star. So stars can be of different kinds. But it always demanded star because how will you attract people? அந்த காலத்தில் இருந்த பொழுது இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் டு தி கோர். ஃப்ராக்மெண்டட்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்மெண்டட் நம்ம சொசைட்டி பார்க்க முடியாது. கையில் எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒப்பீனியன் இருக்குது. அத்தனை பேர் கையில் ஒரு சினிமா தேட்டர் ஃபோனில் இருக்குது. அப்போது நீங்கள் அவனே ஒரு கிரியேட்டராக வேறு ஆகிடுறான். அவனே கமெண்ட் அடிக்கிறான். அவன் வாழ்க்கையில் இருக்கிற கோபத்தெல்லாம் அங்கே தீர்த்துக்கிறான். அதான் நான் ட்விட்டருக்கு திட்டர்னுவேன்.
அவன் வந்து அவனுக்கு வடிகால் கிடைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் வந்து ஸோ ஃபேஸ்லெஸ். நான் திட்டுறது யாருக்கும் தெரியாது. நான் கண்ணாப்பன்னு திட்டலாம்னா அவனை வந்து வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கொண்டு போய் தன்னோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு ரூட்டை எடுக்காம அவன் கொட்டி தீக்கிறான் கோவத்தை, அதோட அடங்கி போயிருக்கு. சரி, அப்புறம் அந்த அப்புறங்கிறதுக்கு வந்து கைட்லைன் இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த சொசைட்டியில் அங்கே அந்த மாதிரி ஒரு கிராஸ் ரோட்ஸில் நம்ம மாட்டிட்டு இருக்கோங்கிறது ஒரு சின்ன, அது பின்னால் ஒரு பெரிய ஒரு அவல நிலை தான். சூப்பர் சார். அண்ட் பப்பல்ஸ் வருவோம். இந்த படம் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா சரியான ஸ்கிரிப்ட் வரல அப்படின்னு சொல்லி ஒரு 14 இயர்ஸ் வந்து தமிழ் சினிமால பிரேக் விட்டுருந்தீங்க. 24 வருஷம். 24 இயர்ஸ், சாரி சார், 24 இயர்ஸ் வந்து பிரேக் விட்டுருந்தீங்க. இப்போ ஒரு கதையை சூஸ் பண்ணால் அதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? பொதுவாக தமிழ் சினிமாவில் எனக்கு என்ன கேரக்டர் எழுதுறதுங்கிறது ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அது வந்து முருகதாஸ் கரெக்டாக எழுதிட்டாரு ரமணால. பஞ்சதந்திரத்துக்கு பிகாஸ் நான் நையாண்டிதர் பண்ணனால ஹியூமருங்கிற ஆங்கிள் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பர்டிகுலராக சினிமாவில் வரும்பொழுது ஹீரோ, வில்லன், காமெடியன், இது 3 இன்னொரு 4வது ஒன்று இருக்குது, தி அதர் மேன். விஜய் சேதுபதி பண்ணுறதுல தி அதர் மேன். அதர் மேன் வந்து ஸ்டார் ஆகலாம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணது வந்து விஜய் சேதுபதி. நான் அதுக்கு தான் உட்காந்துருந்தேன் 20 வருஷமா. அது அந்த அதர் மேன் தான் ரமணா. கமல்ஹாசன் மற்றும் பலர் இல்லை, கமல்ஹாசன், யூகி சேது, அந்த ஒவ்வொருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணதுனால எல்லாருக்கும் உங்களுக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு இடர்பாடுனால எனக்கு படம் முடியாமல் போச்சு. ஹூ ஆம் ஐ தேர் அப்படிங்கிறது. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கேரக்டர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை பெரிய இன்ட்ரெஸ்ட். இந்த படத்தில் ஈராஸ் அப்படிங்கிற அந்த 5 ஷார்ட் ஸ்டோரியில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஈராஸ். அந்த ஈராஸுங்கிற ஷார்ட் ஸ்டோரியில் நான் தான் ஈராஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் அ டைட்டில் ரோல், தேர்ஃபார் ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். அண்ட் ஆன் கண்டிஷன் தட் ஐ வில் ரைட் மை டயலாக்ஸ். அவங்களே அதான் கண்டிஷனாக போடுறாங்க, நீங்கள் எழுதணுன்றாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இந்த ஒரு ½ அன் ஹவர் ஐ வாஸ் ஏபிள் டாக் அபவுட் லவ். ஸோ காதலை பற்றி என்னெல்லாம் பேசணும், ஒரு காதல் தெய்வமாகிய அந்த ஈராஸ் வந்து இங்கே லோக்கலில் இருக்க ஒரு பீட்டர் அப்படிங்கிற பையன் இன்ஸ்டாகிராமில் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஸ்டார். ஸோ அவருக்கு ஒரு காதல் ஸ்டோரியை இவர் மேலேருந்து ஹெவன்லேருந்து இறங்கி வந்து இவர் என்ன தீர்வு கொடுக்குறார், என்ன சொல்கிறார் காதல் பற்றி அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனிங் ஐ லைக். செகண்ட் ரீசன் வாஸ் தட் 5 யங்ஸ்டர்ஸ் முதல் வாட்டி படம் எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ அவங்களுடைய வித்தின் தி லிமிட்ஸ் தட் தே குட் கேதர் மணி அண்ட் தென் டூயிங். ஐ தாட் நம்மளால் பணம் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஷுட் கிவ் மை டைம் அப்படின்னு சொல்லி ஐ வாண்டட் டு சப்போர்ட் தி யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து வந்தாங்கன்னா நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக பார்த்தேன். ஸோ அந்த 5 யங்ஸ்டர்ஸ் 5 பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுற ஈராஸுக்கு வந்து திலீப்புங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கேம் டு தி ப்ராஜெக்ட். சின்னி ஜெயந்தி இஸ் ஆல்சோ 2 கதையாக பிரியுதில். அந்த போர்ஷனுக்கு சின்னி ஜெயந்தி, இந்த போர்ஷனுக்கு நானும் பீட்டர். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? இந்த யங்ஸ்டர்ஸோட வந்து திரும்ப வந்து நீங்கள் ரொம்ப ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டர் வந்து லவ்வே பண்ண அப்படி இருக்கும். இவ்வளோ அனுபவத்தில் இருக்கும்போது அந்த அனுபவத்தை என்னென்ன பண்ணுவான்ற மாதிரி பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். திலீப் வந்து ரியலி வெரி நைஸ். நான் எதிர்பார்க்காத விட நல்லா இருந்தது. இவர் லவ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா அது எனக்கே நடிக்கும்போது எனக்கே வித்தியாசம் இருந்தது. இப்படி கூட நம்ம பண்ணலாம் போல இருக்கு என்ன இருந்ததுன்னு. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதில் என்ன எனக்கு பிடிச்சதுன்னா, எங்கேஜ்லேருந்து லவ் பண்ணுற இன்னொரு சின்ன ஜெயந்தி இதை காமிக்கிறாங்க. அதேமாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், எப்படி அதெல்லாம் பிடிச்சிங்க? இல்லை சார், நாங்கள் இமேஜ் பண்ணோம், அது அதேமாதிரி ஆள் கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தது, இப்போது அதே லவ் மறுபடியும் பார்த்தா அப்படி இருக்கும். அதை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணாங்க. அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. சரி பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். பட் ஆனால் அதை வந்து அவங்க ஒரு மீடியமாக பண்ணுறேன்னு சொல்லி வந்து இன்றைக்கி அந்த படம் வந்து பெருசாக வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். கவுண்டமணி ஒரு படத்தில் ஆர் சுந்தரராஜன் படம், சிவகுமார் நடிச்ச படம் குங்குமச்சிமை இல்லை இன்னொரு படம். அதில் வந்து நான் பாடும் பாடல். கரெக்ட். அதில் வந்து ஒய் விஜயாவுக்கு பொண்ணு தேடுவாங்க. அதாவது ஆமாம். ஸோ ஒய் விஜயா சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் அந்த பையன் நல்லா இருந்தான், அவனுக்கு வந்து கால் சரியில்லை, பரவாயில்ல அட்ஜஸ்ட் செஞ்சுருப்பேனே, சரி பரவாயில்ல. இன்னொட்டி போனால் அவனுக்கு கண்ணு சரியில்லை பாரு. கடைசியில் ஒரு 5-6 பேர் பார்த்தா ஏதோ ஒரு ஊனம் இருக்கும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் செய்துக்கணும்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கலாம் போல இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு லவ் சப்போர்ட் பண்ணி நானே லவ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. அந்த லவ் தான் இந்த படம் பழகிடுச்சு. இப்போ வந்து 5 ஹீரோ 4 ஹீரோ சேர்ந்து ஒரு படம் பண்றதுலாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். தமிழ் சினிமா நடக்குமா அப்படின்னு மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இப்போ பொங்கல், பஞ்சதந்திரம், இந்த மாதிரி 4 ஹீரோ 3 ஹீரோன்னு சேர்ந்து அவ்வளோ சப்ஜெக்ட் வந்துச்சு, அவ்வளோ அழகழகான கதைகள்லாம் வந்துச்சு. அப்போ எப்படி சார் இருக்கும்? பஞ்சதந்திரத்தில் என்ன டிசைட் பண்ணோன்னா, as we were doing 3rd, 4th டேல வந்து நான் கமல் சார் பேசி கொண்டு இருக்கும்போது, அப்போ இவர் அமெரிக்கா போயிட்டார் ரேஜ்மோகன். ஸோ அப்போ வந்து கமல்ஹாசன் மற்றும் பலர் அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை, அது எல்லாம் ரெகுலர் ஃபில்ம் ஆகிடும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி நான் கமல் சார் அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்கிரிப்டில் இருந்த விஷயத்தை தூசி தட்டி we started focusing and accentuating and
புஷிங் இட் அப். ம். இப்போ வந்து ஜெயராம் வந்து ஒரு ஒரு ஹைப்பர் போல் கடுகு தெரிச்சது போல் ஐயா செய்ய பறையோ அப்படின்னு ஹைப்பர் போல் அதுக்கு அவரை வச்சுக்கிட்டோம். ஆ. இவன் திருவிழாவில் காணாம போன மாதிரியே இருப்பான் சீமான். ம். இங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு, அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருப்பான். அவன் காரை அடிச்சிருக்கான், அவன் வேற எங்க பார்த்துன்னு இருப்பான். ஸோ அவன் அந்த திருவிழாவில் காணாம போன குழந்தை மாதிரியே இருக்கட்டும். நான் வந்து எதை எங்க எப்ப சொல்லக்கூடாதோ அது போல்டு இட்டாலிக்ஸ் அண்டர்லைன் பண்ணி உளறி கொட்டுறதுன்றது எங்க ஆட்ரா ஆயிடுச்சு. ம். 3 பேர் 4 பேருமா முட்டாளா இருப்பான். ஒருத்தன் டே வானாண்டா பண்ற தப்புன்னு அவன் தான் அந்த விதுரர் மாதிரி. ம். நார்மல் கேரக்டர் வந்து ரமேஷ் அரவிந்த். ம். ஸோ ஃபிக்ஸ் திஸ் அண்ட் தென் வி வெண்ட் அபவுட் எவ்ரிடே ஷூட்டிங். ம். ஸோ அப்பனால எனக்கு ஏதாவது தோணிச்சுன்னா இது ரமேஷ் அரவிந்த் தானே பேசணும், நான் பேசக்கூடாது. ம். அப்படி ஒருத்தர் தோணும்போது வி ஃபிக்ஸ் த கேரக்டரைசேஷன். தேர்ஃபார் அன்டில் டுடே ம். உங்களுக்கு பிடிச்சதற்கு காரணம் அந்த ஒரு புரிதல். அது கமலாசன்ற ஒரு பெரிய ஆளுமை எங்க கூட இருந்து கைடு பண்ணும்போது அதை கைட் பண்ணி நடத்தி போகும்போது உங்களுக்கு இன்னி வரைக்கும் பார்க்க 10 வருஷம் கழிச்சு பிடிச்ச ஜோக்கெல்லாம் இருக்குது இதில். ம். ஸோ பட் இட் வாஸ் ஸோ வெரி ஃபாஸ்ட். ம். அப்போ கமல் ஷூட்டிங் போது என்கிட்ட கேட்டார், யோகி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்றீங்களா டேலாக்லாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஜோக்ஸ் சொல்லும்போது கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது கொஞ்சம் சீன் இல்லை சார். எங்கள் ரிமோட் கண்ட்ரோல்ல எடிட்டர் உட்காந்துருக்கான் வீட்டில் லிவிங் ரூமில். அவன் 10 செகண்ட் ஆடு பார்த்து பழக்கம். அவன் பிடிக்கலாம் 10 செகண்ட் சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருப்பான். அதனால நான் நையண்டி பாரு நான் பாட்டுக்கு சேது எக்ஸ்பிரஸ் சூப்பா இருக்கும் பேர் வச்சாரு. ம். நம்ம போகிற ஸ்பீடில் நம்ம போவோம். அவன் பஸ்ஸில் ஏறினா இறங்கிறான். என்னைக்கு புரியுமோ புரியட்டும். நம்ம ஸ்பீடுக்கு இளையராஜா எல்லா படத்துக்கும் நல்ல படத்தானே போடுறாரு. ஆமா. நம்ம ஏன் குறை வைக்கணும், நம்ம பாட்டு அடிச்சு தள்ளின்னு இருப்போம். அப்படின்னா தான் உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சாலும் இன்னும் கூட சில தே ஆர் ரீடிஸ்கவரிங் சம் ஜோக்ஸ். ம். அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு அன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் சொசைட்டிக்கு கரெக்டாக இருக்கு. அங்க இங்க வந்து ஸ்பாட்லேயே நிறைய காமெடி பண்ணுவீங்கன்னு வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருப்பீங்க. வேற ஏதாவது ஒரு நாஸ்டாலிக் மெமரிஸ் இருக்கா சார் அங்க? இது இந்த சீன் வந்து நீ எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா இது ஸ்பாட்ல பண்ணது அப்படிமா ஏதாவது? அந்த படத்தில் 80% ஸ்பாட்டில் பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பணம் உட்காந்துருக்கோம் ரம்யா கிருஷ்ணன், நான் சேரில் உட்காந்துருப்பேன். பயத்தில் தாண்டிடுவேன். ஐயோ தாண்டப்படாத பாலேன்னு திருப்பி வந்து உட்காந்துருப்பேன். இது ஒரிஜினல் டைலாக்லாம் கிடையாது. ஐயருங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஐதீகம் வந்து ஷுட் நெவர் கிராஸ் அ டெட் பாடி. அது ஏன் வெத்தா விடணுமே, உட்காந்துக்கிட்டு தான் ஷார்ட்டு, அதையும் சும்மா விடணும், அது இதாக வச்சுப்போமே. அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வெத்தா விடுறது இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த படத்தினுடைய இது. அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு டெட் பாடியை அந்த காரிடாரில் ஹோட்டல் காரிடாரில் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு பேகு நான் கமல் ஸ்ரீமன்னா தள்ளிட்டு வரும். பேகு ஒரு டெட் பாடியை அந்த பேக் மேலே போட்டுட்டு ட்ராலி மாதிரி இழுத்துட்டு வருவோம். அது டெட் பாடி கீழே வந்துடும். ஆனால் ட்ராலி மொத்தம் இழுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 பேரும் டெட் பாடி பார்க்குற டயத்தில் இந்த பேக்கு தூக்கி அந்த லாண்ட்ரி சேம்பரில் தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டு இப்படிலாம் பண்ணிக்குவேன். பண்ணிட்டு போட்டுட்டேன்டா அப்படின்னு. அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் பண்ணுறது அக்கிரமம். அவங்க கண்ணில் பார்த்துட்டான்னா என்னடா அப்படி பண்ணு க்ளூ கிடைக்கும்ல, நான் என் வேர்ல்ட்லேயே இருப்பேன். ஸோ ஐ டிசைடட் இன் த ஹோல் ஃபில்ம் நெவர் டு லுக் அட் எனிபடி ஐ டு ஐ. நான் பாட்டி வளர்த்து எப்படின்னு 2 பேரும் கழிச்சு பார்ப்பாங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ டெட் பாடி 2 பேர் இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு அது உள்ளே போடுவாங்க. இதையும் இங்கேயே போட்டுடலாம் இல்லையா அப்படிம்பேன். இதை தாண்டா போட்டிருக்கணும் முதல்ல உள்ள. இதெல்லாமே இம்ப்ரோவைஸ்டு. அப்போ யாரோ வர சத்தம் கேட்கும். வர சத்தம் நாங்கள் ஒன்று குடிஞ்சிட்டு நான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒன்று க்ளீன் பண்ணுவாங்க உட்காந்துட்டு. அது வந்து விசில் அடிப்பேன் நான். நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ண சொர்க்கம் என்பது நமக்கு அந்த பாட்டு விசில் அடிப்பேன். அவர் அதான் க்ளீன் பண்ணுறது வேலை அந்த படத்தில் நம்ம வரல. அது கூட விடாம சீக்கிரம் போயிடலாம், ஷார்ட்கட்டில் போயிடலாம். 2 பேர் லிஃப்ட் பக்கம் போவாங்க. நான் அந்த சேம்பரில் காலை உள்ள விடுவேன். நிஜமாவே ஷூட்டிங்கில் நாங்கள் பின்னாடி வராத பார்த்து கட் பண்ணலாமான்னு பார்த்தாரு கமல். என்னடா பண்ற அப்படின்னாரு. நீ தான் ஷார்ட்கட்டில் போகலாம் நீ அப்படின்னா. இதெல்லாம் வந்து ஸ்பாட்ல நத்திங் வாஸ் பிளான்ட். ஆல் திஸ் வாட் வாஸ் பிளான்ட் இந்த ஸ்கிரிப்ட். எடுத்து வரும்போது பணம் கீழே வந்துடும். விழுந்த பணத்தை தூக்கி உள்ள போடணும், இவ்வளவுதான். அது உள்ள போடும்போது அப்ப அங்க போய் வந்து அந்த சரதாஜி ஒருத்தன் இருக்கிறான். அவன் 2ஆ பிரிஞ்சிருத்து அது இருந்தது ஸ்கிரிப்ட்ல. இந்த பரதார்ஜி சாடிங்கிறது ஸ்பாட்ல. ஸோ நான் இப்போ ஸ்பூனரிசம் பேர் ஆங்கிலத்தில் மாற்றி பேசுறது. தலைக்கு வந்தது தலைப்பாயோட பச்சு, தப்பளைக்கு வந்தது தலைப்பாய்க்கையோட பச்சு, இந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ மாதிரி அது வேணும்ட்டா எனக்கு ஞாபகம் வராது. அது என்னவோ சொல்லுவாங்களே அப்படின்னு. ஸோ பீப்புள் வில் வாட்ச் யூ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங், எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் ஆஃப் த ஃபில்ம் வி ஸ்க்ரூட் இட் அப். ஸோ தெர் இஸ் நோ வேக்கன்ட் சீன் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஸ்பாட் இம்ப்ரூவைஸ் பண்ணி எழுதுனது தான் முக்கால்வாசி. பட் கிளைமேக்ஸ்ல வந்து முன்னாடி பின்னாடி சீன் அப்படிதான் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ் 5 ஸ்லாங் பேசுவார்ல கமல் சார். அப்போ நீங்க லைவ்லயும் பாத்துங்க எப்படி சார் இருந்துச்சு அந்த மொமெண்ட்? அவங்க என்ன பண்ணுவோம், நாங்கள் எப்பவுமே ரிஹர்சல் ஒன்று பண்ணுவோம். கமல் சார் பிலீவ்ஸ் இன் ஆன்சாம்பிள் ஆக்டிங் சொன்னார் இந்த படத்தில். ஆன்சாம்பிள் ஆக்ட்னா ஒரு நிறைய பேர் உட்காந்து ஆக்ட் பண்றது. ஸோ அந்த அடி கவுண்டர், நீ பேசு கவுண்டர், படார் வரணும். ஷார்ட் கட் பண்ணி போட்டால் அந்த ரியலிசம் போயிடும். ஒரே டேக் தான் போடும். ஸ்பீடு மொத்தம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு வி வில் ரிஹர்ஸ் இட். ரொம்பலாம் ரிஹர்ஸ் பண்ண முடியும். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தோம் அந்த ஸ்பீடு மாத்திரம் பார்ப்பேன். நீ பேசினா உடனே பேசினா பிரச்சனை. அங்கே லைன் எங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 2 லைன் எங்களுக்கு ஞாபகத்துக்கு என்ன கஷ்டம். ஆனால் எப்போ வரணுன்றது மாத்திரம் டக்குன்னு அடிக்கணும். அது ஒண்டி தான் எங்களுக்கு ஸ்பீடு ஒண்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
ஸோ நாங்கள் சாப்பிடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். நாகேஷ் மட்டும் தனியாக சாப்பிடுவார். தனியாக என்ன, பக்கத்தில் ஒரு 5 அடி தள்ளி சாப்பிடுவார். அவர் வாழை இலையில் சாப்பிட மாட்டார். வாழை இலை மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இலை இருக்கும், அது சாப்பிடுவார். அவர் செம்ம காமெடியாக இருக்கும். அது சாப்பிட்டு முடிச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் டைலாக் ஒன்று சொல்கிறாரு. அப்போ நான் என் டைலாக் வரும்போது நான் சொல்கிறேன், ஆமாம் 1000 பைசில் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவோம்மா, ஒரு பைசில் 1000 என்ன பிரச்சனை யோசிப்பாரு, 30 எங்கே நிறைவா கல்யாணம் நிறைய யோசிச்சு பார்த்தல அப்படின்னு. இது என்ன பாஷை அப்படிம்பாரு. யாரு நாகேஷ் நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னார். இது இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னது டேக்ல வந்தது. ஓகே, கமல் இதே நீங்க ஸ்பீட்ல டேக்ல இதே மாதிரி ஸ்பீட்ல சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. டேக்ல சொல்லுவேன் சார், டப்பிங் தான் தெரியாது அப்படின்னு. ஸோ திஸ் வாஸ் ஆல் தி ஸ்பீட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் டன் பிகாஸ் இட்ஸ் ஒன் சர்க்குலர் ட்ராலி, நோ கட்டு. யாராவது ஒருத்தர் சொதப்பிட்டான்னு முதலேருந்து வரணும். ஸோ அதனால ரிஹர்சல் வாஸ் டன் வெல் இன் அட்வான்ஸ் ஸோ தட் யூ டைட்டன் இட். அதான் உங்களுக்கு படத்தில் அந்த ரீலிஸும் அழகாக இருக்கும், ஸ்பான்டினிட்டி பிரமாதம் மாதிரி. எல்லாரும் குட் ஆக்டர்ஸ், வெரி குட் ஆக்டர்ஸ் இல்லை. எவனுமே வந்து நியூ கமரோ இல்லை பரிச்சயம் இல்லை. அதனால அது இப்படி போச்சு. பொங்கல் படம் பார்த்தேன். அதில் வந்து என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன். அதாவது சுய வேலை திட்டம், கம்யூனிசம், அதில் காமெடி, கமர்ஷியலாக வந்து போயிட்டு இருக்குங்கப்போ எப்படி சார் அந்த படம் எப்படி சார் அமைஞ்சிச்சு? பஞ்சதந்திரன் சார் சொன்னார் இல்லையா, அது வந்து டெஸ்ட் மேட்ச். ஓகே, நான் நிறைய கவுண்டி ஆடி இருக்கேன். ஏன்னா ஒரு டீம்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் இல்லை, ஒவ்வொருத்தரும் பிளேயர்ஸ். சார் இந்த பக்கம் கமல் சார் அடி நிமித்திடுவாங்க. கூட வேற என்ன சூப்பர் ஹெட் மாஸ்டர் யாரு, கிரேசி மோகன். ஆமாம், விளையாட்டான கிரேசி மோகன்லாம் அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டு வர வரல. சரி, நான் நிறைய கவுண்டி. இந்த கவுண்டி மேட்ச் ஆடுறதுல என்ன பிரச்சனை வரும்னா, இவங்களாம் கொடுத்து வாங்கிடுவாங்க. எங்கள் இடத்துல யாருதாவது ஒரு ஹைலைட் ஆச்சு வச்சிங்களேன், அடுத்தவன் அப்செட் ஆகிடுவோம். அது ஒரு பெரிய பிரச்சனை நான் ஆக்ட் பண்ணும்போது. அதுக்கோசம் நான் ஆக்ட் பண்ணும்போது என்ன தெரியுங்களா பண்ணுவேன், சார் அவருக்கும் கொடுங்கன்னு டைலாக் நான் நிறைய படத்தில் அதை பண்ணியிருக்கேன். அது ஏன் வருதுன்னா, இப்போ நான் சொன்னது போல தான், இந்த கேரக்டரைசேஷன் இல்லைன்னா இந்த டைலாக் யார் வேணா பேசலாங்கிற மாதிரி போச்சுன்னா, அந்த ஜோன் போச்சுன்னா டேஞ்சர். இந்த டைலாக் லூசுத்தனமா பேசணும், இந்த கேரக்டர் தானே பேசணும், அறிவுள்ளது பேச இவன் தானே பேசணும். கேரக்டரைசேஷன் டிமார்கேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவும் கேமராட்டரை பற்றி தான் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சின்னி ஜெயந்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னால, அவர் தன் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ்னால இட் டசன்ட், பிகாஸ் ஒரு லைன் பச்சா 100 லைன் அவர் வரும், 3ஆவது லைன் வரும். ஆப்போசிட் ஆக்டர் மேபி நியூ கமர், மேபி டசன்ட் ஹேபிட். ஸோ அது கொஞ்சம் நம்ம தார்வாத்து கொடுத்துருவோம். அது நிறைய பொங்கல நிறைய நடந்தது. ஏன்னா இப்போ விவேக்கு கூட நடிச்சது யார், விவேக், விக்னேஷ், வடிவேலு, கோவிசல்ல மேம். அதுல எங்க பேட்ச் நானும் சார்லியை தவிர மீதி எல்லாம் எங்களுக்கு ஜூனியர்ஸ். எங்களுக்கு சொன்னோம் டக்குன்னு பிடிச்சிடும். அது வி சேகருக்கு ஒரு வைப்ரேஷன் எங்களுக்குள்ள. இது நானும் சார்லி சார் மச்சான் அவன் சரி அவன் பேசட்டும் நானும், ஏன்னா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான், அவனும் பேசட்டும் மச்சான். விவேக் கேட்க வேணாம், எழுதி வேற பண்ணிவான் கிட்ட இருந்து வச்சு. நான் சொல்றேன், நீ எழுதி முடிச்சிரு, நீ என்ன கவுண்டர் நீ சொல்லு, அதுக்கு எனக்கு கனெக்ட் ஆனா நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே அதான் பண்ணுவேன். அந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ லெஜெண்டரி பீப்புள் கூட பண்ணும்போது அது விஷயம் வேற. ஒரு படம் நான் நடிக்கும்போது சரி எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க எல்லாரும். எனக்கு ஒரு படத்தை நான் நடிக்கும்போது நான் வேண்டான்னு, எப்படி இதுல எல்லாம் நான் வேணாம். ஏன்னா நம்பர் 1 என் கேரக்டர் அடிபட்டுரும், அடுத்தது இது எனக்கு தெரியாது. நான் அந்த டேரக்டர் கிட்ட, என்ன மச்சான் நான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம், நீ அது பண்ணா எனக்கு நல்லா இருக்கும், உனக்கு ஃபர்ஸ்ட் படம்னா, பட் அது எனக்கு தெரியாத பண்ணக்கூடாது. என்ன தெரியுங்களா, டான்ஸ். எனக்கு டான்ஸ் வந்து பெருசா ஆட தெரியாது. மிமிக்ரி இல்லாமல் பயங்கரமா பண்ணுவோம், கெல்பாஸ் டான்ஸர் ஆடுறோம். இதுல வந்து பியூட்டிஃபுல் டான்ஸரை அந்த படத்துல போடுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் படம் அந்த ஆளுக்கு, இந்த டான்ஸருக்கு. அந்த ஆள் வந்து கொடுக்குறாரு இதை இதெல்லாம் கொடுத்து, நான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட போறேன், இதை நான் ஆட போறேன். கதை சொல்ல மச்சான் நீ அந்த காம்பினேஷன் நீ வந்துடுற, இளையராஜா மியூசிக் வேற பண்ணிடுறேன். நான் சொன்னேன் வேண்டாம், அந்த டான்ஸை கட்டுரும், நான் அந்த டான்ஸ்ல வரவே மாட்டேன். அந்த டான்ஸ் ஆனது யார் தெரியுங்களா, அவர் தான் த கிரேட் பிரபுதேவா. ஓகே, அந்த நடிச்ச படம் எது தெரியுங்களா, அதுதான் இதயம். ஏப்ரல் மேவிலே பசுமையே. ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கேங்ல ஜாலியா கலாட்ட பண்ண ஆள்ல நான் வேண்டான்ட்டேன். ஏன் தெரியுங்களா, இவன் வந்து ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றவன். எப்படி இந்த கேரக்டர் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றவன், பட் எனக்கு டான்ஸ் ஆட தெரியும். நான் பிரபுதேவா கூட டான்ஸ் ஆட மாட்டேன். ஆட மாட்டேன் சென்ஸ் அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க, அது கெட்டுறணும். அதே மாதிரி இன்னொரு சாங் ஒன்று வருது, ஓ பார்ட்டின்னு இல்லை, அதுலயும் பின்னாடி பசங்களாம் வருவாங்க. அதுலயும் நான் சொன்னேன் வேணாம் மச்சான், கேரக்டர் கெட்டு அதை தாண்டி எனக்கு டான்ஸ் ஆட வராது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு, ஒரு சாங்லையாவது நீ இருக்கணும்னு சொல்லி தான் இதே படத்துல பொட்டு வட்ட ஒரு வட்ட நீலா, அதுல வந்து அந்த பேடை ஒட்டி தட்டுவோம். இது வந்து நான் சாங்ல இருக்கணும்னு வச்சது. இது காரணம் என்ன, இது எதுக்கு என்ன சொல்ல, இது சொல்ல வருதுன்னா, நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம பண்ணணும் சினிமாவில். தெரியாத பண்ணதான் தெரியுங்களா, அதுக்கு பனிஷ்மெண்ட் யார் தெரியுங்க கொடுப்பாங்க, டைரக்ட் இது ஆடியன்ஸ் கொடுத்துருவோம். இது தெரியவே இல்லை, இதை சம்மந்தமே இல்லாமல் ஆடின்னு இருக்கு பாரு கூட. எவ்வளோ அழகாக இருக்கும் பிரபுதேவா ஆடினது ராஜ். ஸோ நான் அவாய்ட் ஆகிட்டேன்.
இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வருது. அதே மாதிரி இந்த கொடுத்து வாங்குறது இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் நிறைய புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்கேன். பாருங்க, அப்பாஸ் தமிழே தெரியாது அவனுக்கு, அவங்க கூட நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா குணால், அவனுக்கு தமிழே தெரியாது, அவங்க கூட நடிச்சு. இது மாதிரி பிகினர்ஸ் ஹீரோஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சின்ன ஜெயன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எல்லா ஹீரோஸுக்கும் லவ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில இதில் பாரு, இவங்களாம் இவர் வந்து டெஸ்ட் மேட்ச் பஞ்சத்தந்தாலும் அப்படி இருக்கும். படத்தை நான் தான் இவர் சொல்லும் போது வருது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இன்னும் என்ஜாய் பண்ணிடுறேன். கேட்டு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் பஞ்சதந்திரம் இப்போ எடுத்தா காமிச்சா இன்னும் நல்லா ஓடும். அவ்வளோ பிரமாதம் பாருங்க. இவர் சொல்லும் போது அவர் வாழையில் வந்து ஏதோ வேறு மாதிரி சாப்பிடுவாருன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நாகேஷ் அதை பார்க்கணுன்ற மாதிரி இருந்தது. அதனால் அது வந்து பெரிய டெஸ்ட் மேட்ச் அது. சூப்பர் சார். அந்த மார்ச் 13 வவ்வல்ஸ் வருது. வவ்வல்ஸ் வந்து ஏன் மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், ஒரு ரீசன் சொல்லுவாங்க? ஐ திங்க் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து லவ் அப்படிங்கிறது. ஸோ லவ் வந்து ரிலேட்டபிள் எமோஷன். அது அதனுடைய 5 பரிமாணங்களை பற்றி இவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸும் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் ரிலேட்டபிள். அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ்னுடைய ஒரு மூவ் இது. இந்த 5 பேரும் நியூ கமர்ஸ் டைரக்டர்ஸ். ஸோ அவங்களுடைய பார்வை புதிதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற கிளட்டர்டு ஆஃப் பிக் டைம் ஃபிலிம்ஸில் மக்கள்கிட்ட கூட இந்த சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். என்னெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐயப்பன் கோயில் போகிறாங்களே, அந்த மாதிரி இது ஒரு பண்ணணும் அப்படின்னு தோணுன்னா தே கேன் செலக்ட் தி சார்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்மால் ஃபிலிம்ஸு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது ஒன்று வாங்கினா 4 ஃப்ரீங்கிற மாதிரி 5 படம் ஒரே 2.5 hours வருதுங்கிறது இட்ஸ் அ குட் டேக் அவே ஃபார் தம். ஸோ இட் வில் பி அ குட் டைம் பாஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. நானும் சின்னிலாம் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை அவங்கள என்கரேஜ் பண்ணலாம், என்த்யூஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த வவல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு லவ்ன்றது வந்து நல்லா கனெக்ட் ஆகிற படம். இதை வந்து சினிமா ரசிகர்களும் பார்க்கணும், சினிமாக்காரங்களும் பார்க்கணும். ஏன்னா இல்லை 5 பேர் ஒத்துமையாக இருந்தாங்க அந்த டைரக்டர்ஸ். இந்த ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷன் தான் நாங்கள் வந்து முன்ன பின்ன இருந்தால் கூட நாங்கள் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் பேசி எல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஒற்றுமைகளை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா 5 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு பார்ட்டு பண்ணுவோம், அவங்க கூடயே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அது இல்லாமல் இதில் வந்து நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. அதனால் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து மற்ற டேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஐடியா இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த ரோல் கொடுக்கலான்னு சொல்லி, அதேமாதிரி ஜனங்களுக்கு வந்து ஒன்று வாங்கினா 5 ஃப்ரீன்ற மாதிரி சார் சொன்ன மாதிரி அது வரும். அது இல்லாமல் அந்த லவ் எமோஷன் வந்து கரெக்டாக இதில் வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஜனங்கள். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவங்க நேற்று முக்கிய நன்றி. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.